வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் பழுக்காத பப்பாளி பழத்துலேருந்து பப்பாளி பால் லேட்டெக்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். 75 to 90 நாள் ஆன பழுக்காத முதிர்ச்சி அடைஞ்ச பச்சை பப்பாளி பழத்தில் 2 to 3 மில்லிமீட்டர் ஆழத்தில் பழத்தோட மேல் பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் 4 to 6 கீறல்கள் போடணும். கீறல்கள் போட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தி அப்படி இல்லைன்னா ரேசர் பிளேட் பயன்படுத்தலாம். அந்த கீறல் போட்டதுலேருந்து பப்பாளி பால் வரும். அதை சுத்தமான கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணலாம். அதை தான் லேட்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பப்பாளி பால் எப்போ கலெக்ட் பண்ணோம்னா ஏர்லி மார்னிங் 5 to 8 மணி வரைக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா பப்பாளி பால் அதிகமாக கிடைக்கும். 10 மணிக்குள்ளே பப்பாளி பால் கலெக்ட் பண்ணிடணும். ஒரு பப்பாளி பழத்தில் ஃபஸ்ட் டைம் பப்பாளி பால் லேட்டெக்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் கீறல் போட்ட இடத்துக்கு பக்கத்துலேயே மறுபடியும் கீறல் போட்டு பப்பாளி பால் கலெக்ட் பண்ணலாம். 3 to 4 நாள் இடைவெளியில் 3 to 4 முறை ஒரு பப்பாளி பழத்தில் லேட்டெக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். தோராயமாக ஒரு பப்பாளி பழத்தில் 25 ml லேட்டெக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பப்பாளி பால் கருமையாகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் 1 லிட்டர் பப்பாளி பாலில் 5 to 50 கிராம் பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபைட் பவுடரை கலக்கணும். கலந்த பப்பாளி பாலை சூரிய வெளிச்சத்தில் அப்படி இல்லைன்னா ஹாட்டர் ஓவனில் 50 to 55 டிகிரி செல்சியஸில் வைக்கணும். லிக்யூடாக இருக்கக்கூடிய பப்பாளி பால் ட்ரை ஆகி சாலிடாக மாறும். போரஸ் ஃப்ளேக்ஸு நுண்துகள்களை கொண்ட செதில்கள் மாதிரி மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து ஏர்டைட் கண்டெய்னர் காற்று புகாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 5 லிட்டர் பப்பாளி பால்லேருந்து 1 கிலோ ட்ரை லேட்டெக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். நன்றி.